அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் யூபிஎஸ்சி CSAT பேப்பர் 2 எப்படி நாம் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்குது. இல்லை பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 வந்து CSAT பேப்பர். CSATனா என்னென்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுதான் ஃபுல் ஃபார்ம் CSATக்கு. இப்போது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் வந்து மெரிட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது இந்த பேப்பரில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் தான் வந்து முக்கியம். இதில் வந்து யார் அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்கள மட்டும்தான் மெயின்ஸுக்கு அனுப்புவாங்க. அது ஆக்சுவலாக இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமே என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி மெயின்ஸ் எழுத வைக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் பேப்பர் 1 தான் வந்து மெரிட்டுக்கான ஒரு பேப்பராக இருக்குது. இப்போ பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா, CSAT பேப்பர் வந்து இட்ஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர். அதாவது யாரெல்லாம் 33% அந்த CSATல எடுக்கிறாங்களோ அவங்களோட பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மட்டும்தான் வேலிடேட் பண்ணுவாங்க. CSATல யாரெல்லாம் 33%க்கு கீழே எடுக்கிறாங்களோ அவங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்க ரிஜெக்ட் ஆகிடுறாங்க ப்ரிலிமினரியில். இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை யாருன்னா ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் அதிகப்படியான மார்க்ஸ் எடுத்திருந்தால் கூட இந்த CSATல 33% கீழே போயிடுச்சுன்னா அவங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த CSAT பேப்பரில் 33% ஆஃப் த மார்க் வந்து நம்ம எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை பற்றின தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். CSAT பேப்பர் 2ல் வந்து மொத்தமாக 80 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 80 கொஷினில் ஒரு கேள்விக்கும் 2.5 மதிப்பெண்கள் இருக்கும். 2.5 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு கொஷினுக்கு. ஸோ 80 கேள்விகள் இன்ட்டு 2.5 மதிப்பெண்கள். இதை நம்ம சேர்த்தோன்னா 200 மதிப்பெண்கள் வரும். இந்த CSAT பேப்பரில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நாம் கொஞ்சம் பார்த்து தான் இந்த கேள்விகளை அட்டன் பண்ணணும். இப்போது ஒரு 35 கேள்விக்கு மேலே ஒருத்தர் சரியாக அட்டன் பண்ணிட்டார் அப்படின்னாலே அவர் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார். ஸோ ஆப்டிடியூட் பார்ட்டு சிலருக்கு நல்லா வரும். அவங்களாம் வந்து பார்த்தோன்னா இந்த பேப்பரை வந்து பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை. அவங்க கடைசியாக கூட இந்த பேப்பருக்கு தயாராகி அவங்களால எழுதி பாஸ் பண்ணிட முடியும். யாருக்கெல்லாம் ஆப்டிடியூட் ரீசனிங் புவராக இருக்கோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த பேப்பருக்கும் அடிஷ்னலாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க படித்தாகணும். நான் என்ன சொல்லுவேன்னா, 80 கேள்விகள் இருக்குன்னா ஒரு 50 கேள்வியாவது இதில் நம்ம கரெக்டாக ஷார்ட்டாக எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பேப்பருக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அதுதான் சேஃபர் சைடில் நம்மளை வச்சுருக்கோம். இப்போ இந்த CSAT பேப்பருக்கான சிலபஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்குது. அப்புறம் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் இது. அதுவும் அப்புறம் பேசிக் நியூமரசி, நம்பர்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஸ், ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட், இதெல்லாமே கிளாஸ் 10 லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. பேங்க் எக்ஸாம்லாம் யாருன்னா அதிகமாக எழுதியிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன்னா ஒரு பார் கிராஃபோ இல்லை ஒரு லைன் சார்ட்டோ இல்லை ஒரு பை சார்ட்டோ கொடுத்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு கீழே ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக்கான ஆப்டிடியூட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், இந்த மாதிரியான பேசிக்கான ஆப்டிடியூட் டாபிக்ஸை வச்சு நம்மளால் இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனை சால்வ் பண்ண முடியும். இந்த CSATல ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன், காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸும் கூட. இந்த டாபிக்ஸில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தும் போது இந்த பேப்பரை நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ சிலபஸில் நமக்கு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஆப்டிடியூட்டில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நமக்கு கவர் ஆகிடும்.
அதாவது நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு 15லேருந்து ஒரு 20 டாபிக் வந்து நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் வரும். அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம தரவாக இருக்கிற பட்சத்தில் இந்த சிசேட் பேப்பரை நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். அதேமாதிரி ரீசனிங்குமே நம்ம பார்த்தோன்னா ஒரு 12லேருந்து ஒரு 16 டாபிக்ஸ் இருக்கும். பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன் சென்ஸ், நம்பர் சீரீஸ், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 12லேருந்து ஒரு 16 டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னா ரீசனிங் பார்ட் முடிஞ்சிடும். காம்ப்ரிஹென்ஷனுக்கு நிறையா ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். எப்படி ஒரு பேசேஜ்லேருந்து எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, ஒரு பேசேஜை கொடுத்துட்டு இந்த பேசேஜுக்கு என்ன டைட்டில் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்றதை கேட்கலாம். அப்புறம் அந்த பேசேஜ்லேருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கொடுத்து அந்த கேள்விக்கு நம்மள்ட்ட ஆன்சர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த வேர்டுக்கு சினானிம் இல்லை ஆன்டனிம்ஸ் நம்மளை கேட்கலாம். அதாவது மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட் நம்மள்ட்ட கேட்கலாம். அப்புறமேட்டு அந்த பேசேஜ்லேருந்து நம்ம இன்ஃப்ரென்ஸ், இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்மள்ட்ட கேட்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸாக ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அந்த பேசேஜை கொடுத்துட்டு நம்மள்ட்ட அவங்களால கேள்விகள் கேட்க முடியும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த சிசேட் பேப்பருக்கான புக் லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். புக் லிஸ்ட்டுன்றது இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் சொல்ல மாட்டேன். முக்கியமான புக் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2014லேருந்து 2014லேருந்து வந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம். 2014 to 2023 இந்த வருஷம் வரைக்கும் வந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணாலே ஒரு பெரிய ஒரு சோர்ஸாக நம்மள்ட்ட அது இருக்கும். டோட்டலாக நம்மள்ட்ட ஒரு 10 கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் 2014 to 2023. இதை சேர்த்தா இந்த 10 கொஷின் பேப்பரை நம்ம எடுத்துகிட்டு அதில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேள்வி வந்திருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க, ரீசனிங்கில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் கொஷின்ஸ்லாம் எந்த அடிப்படையில் கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் எப்படி வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்குது காம்ப்ரிஹென்ஷனில், இதெல்லாம் நம்ம புரிஞ்சு அதை எடுத்தாலே இந்த சிசெட் பேப்பரை ஈஸியாக குவாலிஃபை நம்மளால் ஆகிட முடியும். இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்கேன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால்ன்ற இந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரீசனிங்க்கு நிறையா மார்க்கெட்டில் புக்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு புக்கு எல்லா டாப்பிக்கும் அந்த 12லேருந்து அந்த 16 டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி எந்த புக் இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒரு புக்கை நம்ம வாங்கிக்கலாம் தேவைப்பட்டால். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை 2014 to 2023 இதை அனலைஸ் பண்ணி நல்லா அந்த டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ணி எப்படி கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் நம்ம எடுக்கிறது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே இந்த சிசேட் பேப்பரோட ப்ரிப்பரேஷன் வந்து மோர் தென் 90% முடிஞ்சிருச்சு. புக்ஸ் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸுக்கு தேவைப்பட்டால் மட்டும் புக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிசேட் பேப்பரில் 3 பெரிய ஏரியாஸ் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2014 to 2023 எந்தெந்த எப்படி கொஷின் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் 3 கேட்டகரியாக நான் பிரிச்சுருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் ஒரு 12லேருந்து ஒரு 20 டாபிக் கிட்ட இருக்கும். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நான் பிரிச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து 2014 to 2023 உள்ள ஒரு ஆவரேஜான ஒரு கொஷின்ஸ் தான் இது. அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த 12லேருந்து அந்த 16 டாபிக்ஸ்க்குள்ளே ஒரு 30லேருந்து 35 கொஷின் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் எபிலிட்டி அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25லேருந்து 35 கேள்வி வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணதில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ 3 ஜோனுமே ரொம்ப ஈக்குவலாக தான் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி இந்த 3 செக்ஷனுமே சிசேட்டுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த செக்ஷனில் நம்மளால் ஈக்குவலாக ஒரு ஸ்கோர் ஒன் பண்ணி இந்த பேப்பரை நம்மளால் குவாலிஃபை ஆக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஏரியாவது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிசேட் பேப்பரில் நம்ம ஈஸியாக குவாலிஃபை ஆகணும்னா சிலபஸை நம்ம நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா நம்ம புரிஞ்சு அதுக்கான ஆன்சரை நம்மளால் கொடுக்க முடிஞ்சாலே இந்த சிசேட் பேப்பருக்கான ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஈஸியாக நம்மளால் குவாலிஃபை ஆக முடியும். டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 80 கேள்விகளில் ஒரு 50 கேள்விக்கு நம்மளால் ஷுவர் ஷார்ட்டாக தெளிவாக ஆன்சர் பண்ணாலே மோர் தேன் எனஃப் இந்த பேப்பரை நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும். 50 கொஷின்றது நான் அதிகமாக தான் சொல்கிறேன்.
ஏன்னா என்றைக்குமே கொஞ்சம் அதிகமான லிமிட்டை நம்ம செட் பண்ணால் தான் நம்மளால் கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்க முடியுன்றதுக்காக 50 கொஷினை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனலில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அடிப்படையான தகவல்கள் அப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.